ஹாய், இன்னைக்கு நவம்பர் 1 ஹிந்தி நியூஸ் அனாலிசிஸ் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட். ஸ்டடிபடியில் என்சிஆர்டிஸ் கோர்ஸ் போய்கிட்டு இருக்கு. 6 to 12 எடுத்து கொடுத்துட்ருக்கோம். லைன் பை லைன் ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமி ஸ்டாண்டர்ட் புக்ஸும் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஆப்ஷன்ஸும் போய்கிட்டு இருக்குது. சோசியாலஜி, ஹிஸ்ட்ரி, இங்கிலீஷ் லிட்ரேச்சர். உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கோம். அதில் பிடிஎஃப் இருக்கும். அதில் எல்லா கோர்சஸ் பற்றின டீட்டெயில்ஸும் இருக்குது. அதை பார்த்து உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம நியூஸ் பார்க்கலாம். ஸோ இந்த நியூஸ்லாம் தான் இன்றைக்கி நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ், நோ டைம் பவுண்ட் பேக்ஸ் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அட் G20 to ending domestic coal consumptions. ஸோ பார்ப்போம் என்னென்னா. G20 மீட் வந்து நடந்திருக்கு. எங்கன்னா ரோமில் நடந்திருக்கு. ஸோ ரோம் எங்கே இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக போயிட்டு மேப்பில் பாருங்கள், பார்ப்போம். அந்த மீட்டிங் பற்றி தான் அதில் கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன பேசினாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க, பார்ப்போம். So contest India pushed for safeguarding the interest of the developing world as Prime Minister Narendra Modi addressed the G20 summit session on climate change and sustainable development. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காரு. G20 சம்மிட்டில் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, கண்ட்ரீஸ் இப்போ வந்து வேர்ல்டு ஃபுல்லாக டெவலப் ஆகிட்டு இருக்குல்ல, ஸோ அதோட இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் சேஃப்கார்ட் பண்ணணும் அப்படின்னா பாதுகாக்கணும் அப்படின்றத புஷ் பண்ணி பேசியிருக்காரு. ஓகேங்களா, அது என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக ஃபர்தர் இதில் பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ அதில் என்னத்தை பற்றி பேசியிருக்காங்கன்னா, கிளைமேட் சேஞ்ச் நம்மளுக்கே தெரியும். இப்போ வந்து கிளைமேட் சேஞ்ச்னால நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. லேண்ட்ஸ்லைட்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கு, நிறைய ஃப்ளட்டு வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நடக்கிறதுனால ஸோ அதை பற்றி பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ வந்து நிலக்கரியெல்லாம் நம்ம எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நிலக்கரியை ஓவர் யூசேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா பிற்காலத்தில் வர ஜென்ரேஷனுக்கு அந்த நிலக்கரி இருக்காது. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, பொறுமையாக தான் வந்து யூஸ் பண்ணணும். அப்போ வந்து அதை வந்து எப்படின்னா, யூஸ் பண்ணுறத வந்து பொறுமையாக யூஸ் பண்ணாதான் அப்போ வந்து நம்மளுக்கு பின்னாடி ஜென்ரேஷனுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ அப்போ அதுக்கு பேர் தான் வந்து சஸ்டெயினபிள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ அது மாதிரி தான் சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட். உங்களுக்கு புரியறதுக்காக நான் அதை எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். சஸ்டெயினபிள்னா அதுதான். ஸோ இப்போதைக்கு என்ன தேவையோ அதை மாதிரி நம்ம பண்ணிட்டு போகணும். ஒரேடாக வந்து டெவலப்பும் பண்ணிடக்கூடாது. இல்லை, சஸ்டெயினபிள்னா பொறுமையாக போகணும். அதுதான் வந்து சஸ்டெயினபிள். தட் இஸ் த ஹெல்தி ஒன். ரைட், அதை தான் வந்து சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க. இந்த வேர்டு ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து நிறைய வந்து மெயின்ஸ்லலாம் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு வேர்டு இது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ் பார்ப்போம். நோ டைம் பவுண்ட் அக்ரிமெண்ட் were reached as leaders of the world top economies entered the summit in Rome. ஸோ அந்த மாதிரி ரோமில் வந்து மீட்டிங் சப்மிட் பண்ணியிருக்காங்க. G20 சம்மிட். அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, $100 பில்லியன், ஓகேங்களா, ஒரு வருஷத்துக்கு கிளைமேட் சேஞ்சை வந்து கவுண்டர் பண்ணுறதுக்கு. அப்படின்னா என்னென்னா, இப்போ கிளைமேட் சேஞ்ச்னால நிறைய பாதிப்புகள்லாம் வருது. இப்போ அதை நம்ம கவுண்டர் பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது, அது கவுண்டர் பண்ணால் நம்மளுக்கு கண்டிப்பாக டெக்னாலஜிஸ் இதெல்லாம் வந்து பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு நிறைய செலவாகும். அப்போ அதுக்கு காசெல்லாம் கொடுக்கணும்ல, அதுதான் வந்து சொல்கிறாங்க. ஸோ $100 பில்லியன் வந்து ஒரு வருஷத்துக்கு ப்ரொவைட் பண்ணும் அப்படின்றத மறுபடியும் கமிட் பண்ணியிருக்காங்க. இது யார் கொடுப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெவலப்டு கண்ட்ரிஸ் தான் அதிகமாக இதுக்கு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்கள்ட்ட வந்து நிறைய மணி இருக்கும். டெவலப்பிங் கண்ட்ரிஸ் டெவலப்லாம் வந்து நம்மள்ட்ட அவ்வளோ மணி இல்லைன்னா அவங்க தான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அவங்க தான் அதிகமாக வந்து இங்கே ஃபண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கிளைமேட் ஃபைனான்சிங்ன்ற வார்த்தை வந்து நேற்று நான் சிஏல சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வார்த்தை இங்கே வந்து முக்கியமாக அந்த ஃபைனான்ஸ் பண்ணுறதுனா இதில் வந்து பணத்தை செலவு பண்ணுறாங்களா, அதுதான் வந்து கிளைமேட் ஃபைனான்சிங். சரிங்களா, ஸோ அதில் தான் இதை கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போல் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கிரேட்டர் வேக்சின் ஈக்குவாலிட்டி. இப்போ வந்து என்ன இதுக்கு மீனிங் என்னென்னா, இப்போ வந்து இப்போ வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி வேக்சினேஷன் போட்டாங்க அப்படின்னு வருது. அவங்கள ரொம்ப ரொம்ப கம்மியான பர்சன்ஸ் தான் வந்து இந்த வேக்சினேஷன்ஸே போட்டிருக்காங்களாம் COVID-19க்கு. நீங்களே பாருங்கள், இந்தியாவில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு டோஸ் போய் செகண்ட் டோஸ் போய் இப்போ பூஸ்டர் டோஸ்லாம் வந்து போய்கிட்டு இருக்கோம், தேர்ட் லெவலுக்கு. ஆனால் அங்கே வந்து ஒரு டோஸ் போடுறதே ரொம்ப ரொம்ப கம்மியான பாப்புலேஷனுக்கு தான் இருக்கான். ஸோ அப்போ அவங்களுக்கு வேக்சின் இல்லை. ஏன் வேக்சின் இல்லை அப்படின்னா, அவங்கள்ட்ட டெக்னாலஜி இல்லை, நிறைய விஷயங்கள் ஃபேக்டர்ஸ் இருக்கலாம். ஓகேங்களா, சில இதில் வந்து அவங்களுக்கு செய்கிறதுக்கான டெக்னாலஜி இருக்காது, ரிசர்ச் இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அவங்களுக்கு நம்ம வந்து ஈக்குவாலிட்டியாக இருக்கணும் வேர்ல்டு ஃபுல்லாக அப்படின்றது தான் இந்த ஒரு விஷயம். ஓகேங்களா, வேக்சின் கொடுத்து உதவுறது இந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ கிரேட்டர் வேக்சின் ஈக்குவாலிட்டி இருக்கணும் இந்த COVID-19 பேண்டமிக். அதை பற்றிலாம் இந்த G20 பேசியிருக்காங்க. ஓகேங்களா, G20 countries also committed to ending international financing for all new coal plants by the end of 2021. ஆக்சுவலி குளோபல் வார்மிங் வருதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஏன் குளோபல் வார்மிங் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நம்ம வந்து இதை பற்றி நிறைய பேசிட்டோம், மறுபடியும் சொல்கிறேன் பரவாயில்ல. ஸோ குளோபல் வார்மிங் அப்படின்னு என்னென்னா, அதிகமாக நம்ம வந்து எரித்து நிறைய புகைகள்லாம் வந்து நம்மளுக்கு அட்மாஸ்பியருக்கு போகுது, ஓகேங்களா. ஸோ அதனால என்ன ஆகும்னா பூமி ரொம்ப சூடாயிடுது. இதுதான் குளோபல் வார்மிங், ஓகே. ஸோ அந்த குளோபல் வார்மிங்க்கு முக்கியமான ரீசன் இந்த கோல் பிளான்ட்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, நிலக்கரி யூஸ் பண்ணி நிறைய வந்து இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்குது, ஃபேக்ட்ரிஸ்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து முக்கியமான காரணங்களாக இருக்குது. ஸோ அப்போ இந்த கோல் பிளான்ஸ், ஓகே. கோல்னா ஒன்றும் இல்லை, நிலக்கரி. அந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் இருக்குதுல்ல, அந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து ஒன்று கம்மி பண்ணணும், ஓகேங்களா. இல்லைன்னா புதுசாக ஆரம்பிக்கக்கூடாது, ரைட். ஸோ அப்போ இன்டர்நேஷ்னல் ஃபைனான்சிங்னா அந்த இதுக்கு பணம் செலவழிக்கிறாங்கள, புதுசாக அந்த மாதிரி கோல் பிளான்ட் எதுக்கு அப்புறம் ஆரம்பிக்கணும், அதெல்லாம் முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்ட்டு 2021 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து இனிமேல் ஃபைனான்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா என்ன, புது கோல் பிளான்ட் வந்து கட்டக்கூடாது அப்படின்றதான் இதுக்கு மீனிங், ஓகே. பட் மேட் நோ மென்ஷன் ஆஃப் டொமஸ்டிக் கமிட்மெண்ட் ஆன் எண்டிங் கோல் பவர் ஜென்ரேஷன். ஸோ இந்த மாதிரி தான் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் நெக்ஸ்ட்டு. அமாங்ஸ் த அதர் ஹைலைட் வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து 2 வேக்சின் நம்ம இந்தியாவில் தெரியும். ஒன்று வந்து கோவிஷீல்டு வந்து தெரியும், இன்னொன்று கோவேக்சின், ரைட். ஸோ கோவிஷீல்டை வந்து WHO அப்படின்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ரெகக்னைஸ் பண்ணிட்டாங்க. இவங்க வந்து இது வந்து சேஃபானதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் கோவேக்சின் வந்து இப்போ November 3 அன்னைக்கு தான் ஃபைனல் டெசிஷனே வரப்போகுது. அவங்கள வந்து அந்த கோவேக்சினை வந்து ஓகே வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஓகே பண்ணுதா இல்லையான்னு இன்னும் வந்து சொல்லலை, ஓகேங்களா. கோவேக்சினுக்கு இன்னும் வந்து சர்டிஃபிகேஷன் கொடுக்கல, ஓகே. ஏன்னா 3rd ட்ரையல் வரைக்கும் தான் போயிட்டு இருந்துச்சு. November 3 அன்னைக்கு தெரிஞ்சிடும் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அது ஓகே பண்ணிடுச்சா இல்லையா அப்படின்ட்டு. அப்போ ஏன் அதை வந்து ஊசி போட ஆரம்பித்தோம்னா எமர்ஜென்சி, நமக்கு வந்து எமர்ஜென்சி டைமில் வேக்சின் தேவைப்பட்டுச்சு, அதனால அதை வந்து ஓகே பண்ணிட்டாங்க. மொத்தம் 2 ட்ரையல் பண்ணாங்க, அந்த ட்ரையலை வச்சு ஓகே பண்ணிட்டாங்க. பட் November 3 அன்னைக்கு பார்ப்போம் என்னன்னு, ஓகே. ஸோ அண்ட் ப்ரொவைடிங் ஃபைனான்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஃபார் வேக்சின்ஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் mRNA hubs in South Africa, Brazil and Argentina and to mobilize more international public-private financing for green projects. Green projectsனா ஒன்றும் இல்லைங்க, இப்போ வந்து நிறைய குளோபல் வார்மிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. அந்த விஷயங்களுக்கு எமிஷன்ஸ்லாம் நடக்குது, அதெல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம். ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க, ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணி டெக்னாலஜி ஏதோ ஒரு விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்னா அதை தான் க்ரீன் ப்ராஜெக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் நிறைய இன்டர்நேஷ்னல் பப்ளிக் ப்ரைவேட் ஃபைனான்சிங் அப்படின்னா பப்ளிக்கும் ப்ரைவேட் ரெண்டும் தான் ஃபைனான்சிங் பண்ணுவாங்க இன்டர்நேஷ்னல் லெவலில். அதெல்லாம் வந்து அதிகப்படுத்தணும், மொபிலைஸ்னால் அதெல்லாம் இன்னும் வந்து கூட்டணும் அப்படின்னு தான் அர்த்தம். அதே போல் நான் சொன்னேன்ல சவுத் ஆஃப்ரிக்காவில் இப்போ வேக்சின் போடுறாங்களா, ஸோ அங்கே வந்து ப்ரொடக்ஷன்ஸ்லாம் வந்து கம்மியாக இருக்குது. ஏன்னா வந்து அவங்கள ஒன்று வந்து காசு செலவு பண்ண முடியாமல் இருக்கும், இன்னொன்று டெக்னாலஜி இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்காக அவங்க இந்த mRNA ஹப்ஸில் வந்து ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு ப்ரொவைட் பண்ணணும், நம்ம டெக்னாலஜி தரலாம், காசு தரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கே, சவுத் ஆஃப்ரிக்கா, பிரேசில் அண்ட் அர்ஜென்டினா, இது எல்லாமே ஒரு கண்ட்ரிஸ், ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, சாரி 1 minute. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா G20 அப்படின்னா என்ன அப்படின்னா G20 அப்படின்றது ஒரு இன்ஃபார்மல் குரூப் ஆஃப் 19 கண்ட்ரிஸ். மொத்தம் வந்து இதில் எத்தனை கண்ட்ரிஸ் இருக்காங்கன்னா 19 கண்ட்ரிஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யூரோப்பியன் யூனியன் இவங்களும் இருப்பாங்க, அதில் வந்து நிறைய வரும், ஓகேங்களா. இது வந்து ஒரு பேர் தான் அப்படின்னு நினைக்கிறீங்க, அதுக்குள்ளே நிறைய கண்ட்ரிஸ் வரும். வித் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் த இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் அண்ட் த வேர்ல்டு பேங்க். இதிலோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் யார் இருப்பாங்கன்னா இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், அது IMFன்னு சொல்லுவாங்க, வேர்ல்டு பேங்க், ஓகேங்களா. இவங்க 2 பேரும் தான் இதில் வராங்க. ரொம்ப முக்கியம். ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் யார் G20க்குனா இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், இது சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க, IMF அண்ட் வேர்ல்டு பேங்க், இவங்க தான் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் G20 அப்படின்னு வந்து அவங்க இதில் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ G20யோட மெம்பர்ஷிப் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லார்ஜஸ்ட் அட்வான்ஸ்ட் அண்ட் இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க மெம்பர்ஷிப், இதில் வந்து மெம்பர்ஷிப்னா ஒன்றும் இல்லை, இதில் மெம்பர்ஸாக இருக்காங்களா இத்தனை கண்ட்ரிஸ். இவங்கெல்லாம் வந்து யார் அப்படின்னா நல்லாவே தெரியும், நிறைய கண்ட்ரிஸ் இதில் இருக்குது. எல்லாமே வந்து நல்ல எக்கனாமியில் எமர்ஜ் ஆகிற கண்ட்ரிஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு பாப்புலேஷனில் 3/2 பங்கு இந்த கண்ட்ரிஸை ஓகேங்களா. இந்த கண்ட்ரிஸ் எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்திங்கன்னா வேர்ல்டு பாப்புலேஷனில் 3/2 பங்கு இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே வரும், புரியுதுங்களா. அது மட்டும் இல்லாமல் குளோபல் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் 85% இந்த கண்ட்ரிஸ் எல்லாம், இந்த G20 கண்ட்ரிஸ் மட்டுமே 85% ஆஃப் த குளோபல் GDP இருக்குல்ல அதுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுது. அப்புறம் வந்து குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் 80% வந்து இது ப்ரொவைட் பண்ணுது. ஓவர்
75% ஆஃப் த குளோபல் ட்ரேட்னா என்ன, வியாபாரம் அங்கெல்லாம் பண்ணுறோம்ல. ஸோ அதுதான் இது எல்லாமே வந்து 75% வந்து பண்ணுது இந்த கண்ட்ரீஸ்லாம் அப்படின்னா, அப்போ எவ்வளோ அந்த கண்ட்ரீஸ் வந்து அதில் ஆக்குப்பை ஆயிருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ இதில் இருக்க மெம்பர்ஸ் யார் அப்படின்னா, அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியா, பிரேசில், கனடா, சைனா, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, இந்தியா, இந்தோனேஷியா, இத்தாலி, அப்புறம் பார்த்திங்கன்னா ஜப்பான், ரிப்பப்ளிக் ஆஃப் கொரியா அப்படின்னா சவுத் கொரியா, அப்புறம் மெக்சிகோ, ரஷ்யா, சவுதி அரேபியா, சவுத் ஆஃப்ரிக்கா, டர்க்கி, த யூகே, அப்புறம் வந்து யுஎஸ்ஏ, அந்த யூரோப்பியன் யூனியன். நான் அந்த சொன்னல யூரோப்பியன் யூனியன் அதில் நிறையா வரும். சரிங்களா. இட் டஸ் நாட் ஹேவ் எனி பெர்மனன்ட் செக்ரட்டரியேட் ஆர் ஹெட் குவார்ட்டர்ஸ். அப்படின்னா என்னென்னா, இதுக்குன்னு எந்த ஒரு பெர்மனன்ட் செக்ரட்டரியேட் அப்படின்னு யாரும் கிடையாது. அதே போல் இதுக்குன்னு ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் கிடையாது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ரோ ஓவர் கேஸ்ட் ஸ்பில்ட் ஆஃப் எம்ஜிஎன் வேஜ். நம்ம நேற்று 2 நாளாகவே நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒன்றும் கிடையாது, 100 நாள் வேலை தான். சரிங்களா. ஸோ அவங்களுக்கான காசு வந்து பெண்டிங்கில் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து நேற்று டீட்டெயில்டாக பார்த்தோம். ஸோ என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ எம்ஜிஎன்ரேகா அப்படின்னு என்னென்னா, மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட்னு சொல்லுவாங்க. இட் இஸ் த ஒன் ப்ரோக்ராம். ஓகேங்களா. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக என்னென்னு நம்ம பார்ப்போம். ரோ ஓவர் கேஸ்ட் ஸ்பில்ட் ஆஃப் எம்ஜிஎன்ரேகா வேஜ். ஓகேங்களா. என்னென்னா, இப்போ வந்து ராஜஸ்தானில் அஜ்மீர் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்க அப்படின்னா, புவர் வில்லேஜஸ்லாம் இருப்பாங்களா. புவர்னா என்ன, ஏழை. ஓகேங்களா. விவசாயிகள்லாம் இருப்பாங்களா. வில்லேஜஸ்னால் விவசாயிகள். அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, தீபாவளி அப்படின்றது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது. இப்போ தீபாவளி வருதில்ல. ஸோ நம்ம நினைக்கிறோம் அழகாக பண்ணிடலாம், எல்லோரும் ஜாலியாக இருந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த காசு கூட 50 ரூபா கூட இல்லாமல் நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ அவங்களுக்கு தீபாவளி நல்லா இருக்கணும்னா, அதுக்கு இந்த எம்ஜிஎன்ரேகா ஸ்கீமில் கிடைக்கிற பணம் இருக்குது பாருங்களேன், அது வந்து ரொம்ப அவங்களுக்கு டிபெண்ட் பண்ணியே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அதை சார்ந்து தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஸோ டென்ஷன் ரன் ஹை. ரொம்ப வந்து அவங்க எப்படி ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. அந்த ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஒர்க் டன் ஓவர் த லாஸ்ட் 6 months. ஓகேங்களா. ஸோ காட் பெய்ட் ஃபாஸ்டர் தேன் அதர்ஸ். என்னென்னா, சிலருக்கு வந்து பணத்தை கொடுத்துட்டாங்களாம், சிலருக்கு வந்து பணம் வந்து கொடுக்கல. இதுதான் விஷயமே இங்கே. ஓகேங்களா. என்னென்னா, எஸ்சி எஸ்டி அப்படின்னா வந்து ஷெட்யூல்ட் கேஸ்ட் ட்ரைப்ஸ் இருப்பாங்களா, இவங்களுக்குலாம் வந்து பணம் வந்து 15-20 நாள்லேயே கொடுத்துட்டாங்க. மீதி யாருக்குமே கொடுக்கல. இப்போ இதை பார்த்தா அவங்களுக்கு எப்படி இருக்குது. ஸோ அப்போ வந்து கேஸ்ட் டிஸ்கிரிமினேட் பண்ணுற மாதிரி இருக்குது. டிஸ்கிரிமினேட்னு சொல்ல முடியாது. அப்போ கொடுக்குறது எல்லாருக்கும் ஈக்குவலாக கொடுக்கணும்ல. ஸோ இவங்களுக்கு கொடுத்துட்டு இவங்களுக்கு டிலே பண்ணால் இவங்களுக்கு வரல. அதுதான் இங்கே நடந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ தோஸ் ஃப்ரம் அதர் கம்யூனிட்டிஸ், மீதி கம்யூனிட்டிஸில் இருக்கவங்களுக்குலாம் 2 மாதம் வெயிட் பண்ண வைக்கிறாங்க அப்படின்றதான் விஷயம். ஓகேங்களா. திஸ் காஸ்ட் a lot of worry. இதனால் அவங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. ஸோ மெஸ்அப்னா ஒன்றும் இல்லை, சலசலப்பு, எல்லாம் பேசி போகலாம், அந்த மாதிரி தான் சலசலப்பாக இருக்குது. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த வில்லேஜஸில் வந்து ரொம்ப டென்ஷன்ஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து எம்ஜிஎன்ரேகானா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஸ்கீம் வந்து இன்ட்ரடியூஸ்டு social measure that guarantees the right to work. ஸோ ரைட் டு ஒர்க்குக்கு இது வந்து கேரண்டி பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீம் பார்த்திங்க அப்படின்னா, சோஷியல் மெஷர் அண்ட் லேபர்லாம் இஸ் தட் த லோக்கல் கவர்மெண்ட் வில் ஹாவ் டு லீகலி ப்ரொவைட் அட்லீஸ்ட் 100 days ஆஃப் வேஜ் எம்ப்ளாய்மெண்ட். என்னென்னா, ரூரல்னால் நான் சொல்லியிருக்கேன் வில்லேஜ். ஓகேங்களா. கிராமப்புறம் தான். ஓகேங்களா. அங்கே வந்து என்ன பண்ணணும்னா, 100 நாள் கண்டிப்பாக வந்து வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும். ஓகேங்களா. யாருன்னா லோக்கல் கவர்மெண்ட் கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றதா. எதுக்கு அப்படின்னா, ஒருத்தவங்களோட வாழ்க்கை, ஓகேங்களா, அவரோட வாழ்வு வந்து லைவ்லிஹுட்னு சொல்லுவாங்கள்ல, வாழ்வாதாரம் வந்து என்ஹான்ஸ் பண்ணணும், அவங்களோட வாழ்க்கையோட தன்மையை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த இதை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. ஏன்னா ரொம்ப வந்து வேலையே இல்லாமல் பணமே இல்லாதவங்களுக்கு இது வந்து ஒரு உதவியாக இருக்கும். ஒரு வேளை சாப்பாடுக்கு கூட இது உதவியாக இருக்கலாம். அதை தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ கீ அப்ஜெக்டிவ்ஸ், இதை கொண்டு வரதுக்கான அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, பெய்டு ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் நாட் லெஸ் தேன் 100 days. 100 நாளுக்கு கீழே கிடையாது. அதனால தான் இதுக்கு பேர் 100 நாள்னு சொல்கிறாங்க. ஒரு வருஷத்தில் 100 நாள் அவங்களுக்கு வேலை கொடுக்கணும். அதுதான். ஸோ அன்ஸ்கில்டு லேபர்ஸ், இவங்களுக்கு இதில் வேலை செய்கிறவங்களுக்கு ஒன்றும் ஸ்கில்டெல்லாம் தேவையில்லை. அப்படின்னா வந்து இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அந்த மாதிரிலாம் இல்லை. நார்மலாக யார் வேணால் வந்து போய் வேலை செய்யலாம். பட் என்னென்னா, above 80 age, 18 ஏஜ்க்கு கீழே இருக்கக்கூடாது. ஓகேங்களா. ஸோ அது வந்து சைல்டு லேபர்ஸ் இந்த மாதிரி போயிடும்.
ஸோ 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடாது, அது ஒரு முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லை, நான் சொன்னேன்ல வாழ்வாதாரத்தை நல்லபடியாக்கணுங்கிறதுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, இவங்க என்ன வேலை செய்வாங்க அப்படின்னா நிறைய பாண்ட்ஸு, ரோட்ஸு, கேனல்ஸு, வெல்ஸ் இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்வாங்க, க்ளீன் பண்ணுவாங்க, க்ரியேட் பண்ணுவாங்க. ரெடியூஸ் அர்பன் மைக்ரேஷன். இது என்னென்னா, அர்பன்னா நகரம், சரிங்களா, மைக்ரேஷன்னா ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறது. ஸோ கிராமப்புறத்துலேருந்து நகரத்துக்கு போகிறாங்கல்ல, இதை வந்து கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகேங்களா, இப்போ இங்கேருந்து அங்கே போயிட்டாங்கன்னா அங்கே ஓவர் பாப்புலேஷன் ஆயிரும், ரைட். ஸோ அப்போ அங்கே எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ஒரு தட்டுப்பாடு வரும். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் சொல்லலாம். ஓகேங்களா, இது ஒன்று தான் ரீசன்லாம் கிடையாது. இவங்க கிராமத்தில் வேலை இல்லைன்னு தான் நகரத்துக்கு போகிறாங்க. அப்படி போனால் எவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து டீட்டெயிலாக பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ அதனால தான் ரூரலில் இவங்களை தக்க வச்சுக்கணும், ரூரலில் வேலை கொடுக்கணும், அதுக்கு தான். ஓகேங்களா, கிரியேட் ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பை யூஸிங் அன்டாப்டு ரூரல் லேபர். ஸோ இவங்க அங்கே வந்து ரூரலில் வந்து அப்படின்னா வந்து கிராமத்தில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணணும் இவங்க மூலியமாக அப்படின்றது ஒன் ஆஃப் த இது தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அஹெட் ஆஃப் COP26 இந்தியன் சைட் ஹைலைட்ஸ் எமிஷன் கேப். என்னென்னா நல்லா தெரியும், நவம்பர் இப்போ அதான் நவம்பர் ஆரம்பிச்சிச்சா, இப்போ வந்து COP26 வந்து நடக்க போகுது. ஸோ நம்ம நிறைய டைம் இதை பார்த்துருக்கோம், கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து நடக்க போகுது. ஸோ என்ன சொல்கிறாங்க, எமிஷன் கேப் பற்றி பேசியிருக்காங்க. அது என்ன நம்ம பார்க்கலாம் டீட்டெயில்டாக. அஹெட் ஆஃப் COP26 இந்தியன் சைட் ஹைலைட்ஸ் எமிஷன் கேப். ஸோ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு வெப்சைட்டை வந்து இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, அந்த வெப்சைட்டுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருப்பாங்க, வெயிட், கிளைமேட் ஈக்விட்டி மானிட்டர் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அது எதுக்கு அப்படின்றத நான் தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ ஆக்சுவலி இந்த COP26 அப்படின்றது எங்கே நடக்க போகுதுன்னா கிளாஸ்கோ, ஸ்காட்லாண்டில் இருக்க கிளாஸ்கோவில் தான் நடக்க போகுது. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியம், எங்கே நடக்க போகுதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்த டேட்டாபேஸ், இதோட டேட்டாபேஸோட எய்ம் என்ன அப்படின்னா, டிஸ்பாரிட்டிஸ் பிட்வீன் த எமிஷன் ஆஃப் டெவலப்ட் அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரிஸ். டெவலப்பிங் கண்ட்ரிஸ்னால் உங்களுக்கு தெரியும், டெவலப்டு கண்ட்ரிஸ்னால் யூஎஸ்ஏ எக்ஸாம் சொல்லலாம், டெவலப்பிங் கண்ட்ரின்னா நம்ம ஒரு எக்ஸாம்பிள். ஓகேங்களா, இப்போ அவங்களும் எமிஷன் பண்ணுவாங்க. எமிஷன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ரிலீஸ் தான். ஸோ ரிலீஸ் ஆஃப் அந்த புகையெல்லாம் ரிலீஸ் ஆகுதுல்ல, அதுதான். ஓகேங்களா, ஸோ எமிஷன் அவங்களும் பண்ணுறாங்க, நம்மளும் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து நிறைய டிஸ்பாரிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன, நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். என்னென்ன கண்ட்ரீஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா, எந்தெந்த கண்ட்ரீஸோட டெவலப்பிங் கண்ட்ரியோட டிஸ்பாரிட்டிஸ் இருக்குன்னா, யூஎஸ்ஸு, கனடா, ஆஸ்திரேலியா, தோஸ் இன் வெஸ்டர்ன் யூரோப்பில் இருக்கவங்களோட கொஞ்சம் ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் என்னென்னு. ஸோ த கீ ஃபேக்ட் தட் த டேட்டாபேஸ் ஹைலைட்ஸ் இஸ் தட் இட் இஸ் நாட் ஒன்லி ஃபேக்ட் தட் டெவலப்டு கண்ட்ரிஸ் மஸ்ட் கமிட் டு ஸ்டீப்பர் டார்கெட். என்னென்னா, இப்போ என்னென்ன டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்து ஒரு மாதத்தில் இவ்வளோ குறைக்கணும்னு டார்கெட் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதத்தில். ஓகே, டெவலப்டு கண்ட்ரிஸ் அப்படின்னா யூஎஸ்ஏ வந்து ஒரு மாதத்தில் பண்ணணும் அப்படின்னு ஒரு டார்கெட் வைக்கிறாங்க, இவ்வளோ எமிஷன் குறைக்கணும் அப்படின்னு வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் நமக்கு எவ்வளோ நாள் ஆகும்னா அது டபுள் ஆகும், வாய்ப்பு இருக்கும். டபுள் ஆகலாம், ட்ரிபிள் ஆகலாம். பட் ஒரு மாதத்தில் நம்மளால் முடிக்க முடியாது. ஏன்னா அவங்க டெவலப்டு நிறைய டெக்னாலஜி வச்சுருப்பாங்க, நம்ம டெவலப்பிங். ஸோ நமக்கு நிறைய டெக்னாலஜி தேவைப்படும், டைம் எடுக்கும். ஸோ இப்படி ஒரு டிஸ்பாரிட்டி இருக்குல்ல, ஒரு வேற்றுப்பாடு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்படி இருக்கச்சுல ஆக்சுவலி நான் இதை முன்னாடி சொல்லியிருக்கேன். என்னென்னா, இந்த மாதிரி இப்போ குளோபல் வார்மிங் வந்ததுக்கு முக்கியமான ரீசன்ஸே டெவலப்டு கண்ட்ரிஸ் தான். ஏன்னா டெவலப்டு கண்ட்ரீஸில் தான் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு அங்கே தானே இண்டஸ்ட்ரியலைசேஷன் இதெல்லாம் நடந்துச்சு. ஸோ அதுதான் வந்து சொல்கிறேன், ரெவல்யூஷன்லாம் அங்கே தான் வந்துச்சு, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்லாம். ஸோ அப்படி வரச்சில் அவங்க வந்து நிறைய என்னது ஃபேக்ட்ரிஸை உருவாக்கி நிறைய புகைகளை கிளப்பி குளோபல் வார்மிங் காரணமே அவங்க தான். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளை இந்த மாதிரி டெவலப் ஆகிக்கிட்டு இருக்கோம்ல, நம்ம அவங்கள்ட்டெல்லாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி புதுசாக கோல் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து மறுபடியும் பண்ணாதீங்க, ஸோ குறைச்சிக்கோங்க, நீங்கள் வந்து இப்படி பண்ணாதீங்க அப்படி பண்ணாதீங்க, நம்மளே இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ஆகும்போது அவங்க வந்து அவங்க வேலையை பார்க்கல, நம்மளை தான் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் இப்போ வந்து போய்கிருக்கு. இதுதான் டிஸ்பாரிட்டி. அதுக்கு தான் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா இந்த மானிட்டர் விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, என்னென்னு பார்ப்போம். இந்தியா அப்படின்னா 3rd largest emitter of carbon emission. இப்போ நம்மளும் கார்பன் எமிட் பண்ணுறோம், வென் கம்பேர்ட் அவங்கள விட நம்ம கம்மி தான். ஓகேங்களா, ஸோ 3rd largest நம்ம. ஓகேங்களா, எமிட் பண்ணுறதுல ஃபர்ஸ்ட் அப்போ யாருன்னா யூஎஸ்ஏ, செகண்ட் யாருன்னா சைனா, 3rd தான் நம்ம. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல்
பார்த்தோன்னா பட் த 6th largest when historical emissions are considered when accounting for the size of its population it is among the lowest. ஆனால் நம்ம சைஸ் ஆஃப் த பாப்புலேஷனில் பார்த்தா நம்ம வந்து கம்மியாக தான் இருப்போம் ஓகேங்களா, அவங்களாம் தான் அதிகம் யாரை அதுதான் அதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாஸ் டிமாண்ட் ஃபார் கிளைமேட் ஜஸ்டிஸ், இதுக்கு பேர் தான் கிளைமேட் ஜஸ்டிஸ். இதுலேயே ஒரு நீதி வேணும்லப்பா, அவங்க மட்டும் இப்படி சொல்லுவாங்க அவங்க எதுவும் பண்ணிக்க மாட்டாங்க அந்த மாதிரி தான் ஓகேங்களா. இதுக்கு ஒரு நீதி வேணும், அதுதான் கிளைமேட் ஜஸ்டிஸ்னு சொல்கிறாங்க. அதை தான் இந்தியா இப்போ டிமாண்ட் பண்ணுது ஓகேங்களா. எங்களுக்கு வந்து ஒரு கிளைமேட் ஜஸ்டிஸ் வேணும் அப்படின்றது தான் ஓகேங்களா. ஸோ ஒரு ஃபிக்ஸ்டு டைம் நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். அதே போல் நெட் ஜீரோ கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம். நெட் ஜீரோ பற்றி என்னென்ன சொல்லியிருக்கேன், நம்ம எமிஷன் பண்ணுறோம்ல க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் அதுவும் இஸ் ஈக்குவல் டு அப்சார்ப்ஷன் ஆகுதுல அட்மாஸ்பியர், ரெண்டும் ஈக்குவல் ஆகிறதுக்கு பேர் தான் நெட் ஜீரோ எமிஷன் ஓகேங்களா. ஸோ இதை நம்ம அச்சீவ் பண்ணணும், நம்மளும் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த வெப்சைட் என்ன பண்ணோம் அப்படின்னா டீபங்க் பண்ணுது. என்னென்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குதுல்ல, இந்த மாதிரி டெவலப்டு கண்ட்ரிஸ் இந்த மாதிரி பேச்செல்லாம் பேசுகிறாங்க, அப்புறம் குளோபல் நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இவங்க எல்லாரும் இந்த மாதிரி பேசுகிறாங்களா, நம்மளை வந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க ஒழுங்குபடுத்துங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க பாருங்கள். ஸோ கான்ஸ்டன்ட்லி டிமாண்ட் நம்மளை வந்து கிரேட்டராக கமிட் பண்ண சொல்கிறாங்க ஓகேங்களா. அதிகமாக நம்ம இந்த மாதிரி விஷயத்தில் கமிட் பண்ணணும் அந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல. ஸோ அவங்க அட்டென்ஷன் நம்ம மேலே ஃபோக்கஸ் பண்ணுறத வந்து டீபங்க் பண்ணுங்கிறதுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க. புரியுதுங்களா, யார் இந்தியா கொண்டு வந்திருக்கு என்னென்னா கிளைமேட் ஈக்விட்டி மானிட்டர். ஸோ இதை தான் வந்து அது பேர். இது எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி டிஸ்கஷன்லாம் போயிட்டுருக்குல்ல, ஸோ இது டேட்டா அதில் இருக்கும், அது எவிடன்ஸாக இருக்கும், அதை வச்சு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஓகேங்களா. ஸோ இட் இஸ் என்ன எய்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மானிட்டரிங் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அனெக்ஸ் 1 பார்ட்டிஸ்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. அதில் நிறைய கண்ட்ரீஸ் வரும் ஓகேங்களா, அண்டர் த UNFCCC டெவலப்டு கண்ட்ரிஸ் ஓகேங்களா. இதில் வந்து டெவலப்டு கண்ட்ரிஸ்லாம் வந்து இந்த அனெக்ஸ் 1 வருது, பேஸ்ட் ஆன் த ஃபவுண்டேஷனல் பிரின்சிபல் ஆஃப் த கிளைமேட் கன்வென்ஷன். ஒன்றும் இல்லை, அனெக்ஸ் 1ன்றது டெவலப்டு கண்ட்ரீஸ்லாம் அதில் வரும். ஸோ அதை மானிட்டர் பண்ணுறதுக்கும் அப்புறம் என்னென்னா இதே நான் அனெக்ஸ் 1 பார்ட்டிஸ்னால் அது டெவலப்பிங் கண்ட்ரிஸ் நம்மள மாதிரி கண்ட்ரிஸை வந்து பாலிசிஸ் நம்ம பண்ணுற பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாத்தையும் கண்காணிக்கிறதுக்கும் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்குமாக இதை கொண்டு வந்திருக்காங்க. என்ன கிளைமேட் ஈக்விட்டி மானிட்டர் ஓகேங்களா. இப்போ தெரிஞ்சிடும் இல்லை, டேட்டா இருக்கும் எல்லா விஷயமும் அதில் இருக்கும்போது இவங்களுக்குள்ளே என்ன விஷயம்னு அங்கே எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் ஓகேங்களா. அதை தான் இதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. இன்ஃபார்மல் செக்டார் ஸ்ட்ராங் ஷார்ப்லி இன் 2020 to 2021 அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இதில் பாருங்கள், இன்ஃபார்மல் செக்டார் அப்படின்னா என்னன்னு பாருங்கள், அக்ரிகல்ச்சர், மைனிங், மேனுஃபேக்சரிங், யூட்டிலிட்டிஸ் இந்த பாக்ஸில் பாருங்கள் டேப்லோ காலத்தில் இருக்குல்ல செக்டாரில் கொடுத்துருக்காங்க. இந்த செக்டார் எல்லாம் தான் இன்ஃபார்மல் செக்டார்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஏன்னா நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அது என்ன ஆயிடுச்சுன்னா ஸ்ட்ராங் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அகாடமிக் இயர் 2020 2021 வரைக்கும் ஸ்ட்ராங் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அது டீட்டெயிலாக சொல்லலாம். ஸோ இன்ஃபார்மல் செக்டார் ஸ்ட்ராங் ஷார்ப்லி இன் 2020 to 2021 என்னென்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இன்ஃபார்மல் ஒர்க்கர்ஸ் தான் இங்கே அதிகமாக இருக்காங்க ஓகேங்களா. முக்கால்வாசி பேர் இன்ஃபார்மல் ஒர்க்கர்ஸ் தான் ஓகேங்களா. நிலையான ஒரு இதுன்னு சொல்ல முடியாது. எல்லாம் ஃபார்மல்னால் என்னென்னா கவர்மெண்ட் கைட்லைன்ஸ்லாம் இது பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு டைம் இருக்கும். இப்போ 8 மணி நேரம்னா 8 மணி நேரம் தான் வேலை செய்வாங்க. அது வந்து ஃபார்மல் செக்டாரில் வரும். இன்ஃபார்மல் செக்டார்னால் அதிகமாக வேலை வாங்குறது, ஸோ இவங்களுக்குன்னு ஒரு கைட்லைன்ஸ் இருக்குது, அந்த ஃபாலோ பண்ண மாட்டாங்க கவர்மெண்ட், அந்த மாதிரி இன்ஃபார்மல் செக்டார்ஸ் ஓகேங்களா. அந்த மாதிரி வரும். அதில் அக்ரிகல்ச்சர் எல்லாமே தான் வரும் ஓகேங்களா. அதை எக்கனாமி படிச்சிருந்தீங்கன்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த இன்ஃபார்மல் செக்டார் வந்து பேண்டமிக் அட்வர்ஸ் எஃபெக்ட் ஏற்கனவே இன்ஃபார்மல் செக்டார் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு ஓகேங்களா. பட் இந்த மாதிரி கோவிட் டைமில் வந்து ரொம்ப வந்து அட்வர்ஸ் எஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. டீட்டெயில்ஸ் பார்ப்போம். 20% தான் வந்திருக்கான் ஓகேங்களா. எவ்வளோ 20% தான். ஆனால் 2017 எவ்வளோ 2017 18 பார்த்தீங்கன்னா அந்த இயரில் பார்த்தீங்கன்னா 52% வந்து அவுட்புட் கொடுத்துருக்கு எக்கனாமிக் அவுட்புட். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 20% அதுக்கு மேலே போகலையாம். ஸோ அப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஸோ இது வந்து நமக்கு எக்கனாமிக்கு முக்கியமான பொசிஷனாக இருந்திருக்கும் ஓகேங்களா. பட் இதனால் நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகுதில்ல, அதை தான் இதில் சொல்லியிருக்காங்க. நிறைய வைடு வேரியேஷன் இருக்குது டிஃப்ரெண்ட் செக்டார்ஸில், எப்பயுமே வைடு வேரியேஷன் இருக்கும். பட் இது வந்து இவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. IMF பாலிசி பேப்பர் earlier this year estimate that the share of India informal economy in the GVA இந்த GVAல இந்த இன்ஃபார்மல் எக்கானமி இருக்குல்ல, இந்த இன்ஃபார்மல் செக்டார்லேருந்து கிடைக்கிற பணங்கள் இருக்குல்ல, அதான் எக்கானமி. ஸோ அந்த பொருளாதாரம் வந்து GVA ஷேரில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருந்திருக்குன்னா 2011 to 12 வந்து 53.9% இருந்திருக்கு. இதே வந்து 2017 to 18 52.4. அந்த டிஃப்ரென்ஸை பாருங்களேன், அங்கேயும் 5 வருஷம் கேப்பு, ஆனால் கொஞ்சம் தான் கம்மியாக இருக்குது. ஆனால் இப்போ பாருங்கள் இந்த 4 வருஷம் 5 வருஷம் கேப்பில் பார்த்தீங்கன்னா
எவ்வளோ கம்மியாக இருக்குது பாருங்கள், 20%. ஓகேங்களா, அதை தான் கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க இந்த ஐஎம்எஃப்னா இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட். ஓகேங்களா, ஸோ அந்த பாலிசி பேப்பரில் சொல்லியிருக்காங்க இப்படி. ஸோ அதை வந்து கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஆஸ் பர் த நேஷ்னல் சாம்பிள் சர்வே NSS ஆஃப் 2014 என்ன சொல்லியிருக்காங்கன்னா 93% பேர் வந்து வாழ்வாதாரம், அவங்களுக்கான பணம், வாழ்வாதாரத்துக்கான தேவையான பணம் எங்கேருந்து சம்பாதிக்கிறாங்க, இன்ஃபார்மல் ஒர்க்கர்ஸாக தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சம்பாதிக்கிறவங்க இன்ஃபார்மல் ஒர்க்கர்ஸாக இருக்காங்க. எவ்வளோ பேர்? 93%. எதுபடினா 2014 வந்த நேஷ்னல் சாம்பிள் சர்வே. இந்த டேட்டாவை நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணலான்னா, ஏதோ இன்ஃபார்மல் ஒர்க்கர்ஸ் மாதிரி ஏதாவது மெயின்ஸில் கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஜஸ்ட் இதை ஒரு கோட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ அடிஷனாக இருக்கும். ஆஸ் பர் த நேஷ்னல் சாம்பிள் சர்வே ஆஃப் 2014, around 93% of the workforce earned their livelihood as informal workers. புரியுதுங்களா? இந்த இன்ஃபார்மல் செக்டார் வந்து என்ன வச்சுக்கலாம், ஓன் அக்கௌண்ட், அதே போல் அன்ஆர்கனைஸ்டு. இப்போ நான் சொன்னதா மீனிங் சொன்னேன்ல, இவங்களுக்குன்னு ஒரு கைட்லைன்ஸ் இருக்காது, அவங்களுக்குன்னு ஒரு விஷயம் வச்சுருப்பாங்க, அதை தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அவங்க கொடுக்குறதா அண்டர் வேஜ்டாக இருக்கலாம், கம்மியாக காசு கொடுக்கலாம், நிறைய வேலை வாங்கி, இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து இன்ஃபார்மல் செக்டார்ஸ்னால். புரியுதுங்களா? ஸோ இதை தான் அதில் சொல்லியிருக்காங்க. அக்ரிகல்ச்சர் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த இன்ஃபார்மல் செக்டர். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் அண்ட் ஃப்ராக்மெண்டடாக இருக்கும், ஹோல்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் வச்சுருப்பாங்க. அதுதான். ஸோ சிபிஐ ப்ரொஜெக்ஷன் சஜஸ்ட் தட் த இன்ஃபார்மல் அக்ரிகல்ச்சர் செக்டார் ஹேஸ் shrunk from 97.1% of the sector GVA in 2017 to 18 to just 70% to 75% in 2020 to 21, driven by the increased penetration of credit through Kisan credit cards. என்னென்னா ஒன்றும் இல்லை, இன்ஃபார்மல் அக்ரிகல்ச்சர் செக்டார்ஸ் இருக்காங்கல்ல, இவங்க வந்து எவ்வளோ கம்மியாக இருக்குன்றாங்க, 97.1% அப்போ இருந்துச்சு, இப்போ வந்து இவ்வளோ கம்மியாக இருக்குது, 70%லேருந்து 75% வரைக்கும் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது டிரைவன் பண்ணுறது எப்படின்னா இன்க்ரீஸ்டு இவங்க எப்படி அப்போ வந்து வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்காங்கன்னா இந்த கிசான் கிரெடிட் கார்டு மூலியமாக தான் கொஞ்சம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், கிசான் ஒரு ஸ்கீம் இருக்குது. ஓகேங்களா, அது வந்து ஒரு வருஷத்துக்கு 6000 ரூபாய் கொடுப்பாங்க, 3 விகிதமாக கொடுப்பாங்க, 2000. ஸோ அந்த மாதிரி தான் இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் செக்டர்ஸில் இருக்கவங்களாம் வந்து வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஃபேக்ட்ஸ் பார்த்தோன்னா அக்கார்டிங் டு த ILO த இன்ஃபார்மல் செக்டார் கேன் பி கேரக்டரைஸ்டு அஸ் a range of economic unit which are mainly owned and operated by individual and employ one or more employees on a continuous basis. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்ஃபார்மல் செக்டார்ஸை வந்து எப்படி கேரக்டரைஸ் பண்ணுறாங்க, பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் ஆஃப் எக்கனாமிக் யூனிட்ஸ் வச்சுருக்காங்கல்ல, அவங்க ஓன்டாக இருக்கும், ஒவ்வொரு விஷயம் டிஃபர் ஆகும். அக்ரிகல்ச்சர்னா இப்போ அவங்களுக்கான நேரம் ஆப்ரேட்டட் பை இண்டிவிஜுவல், ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஆப்ரேட் பண்ணுவாங்க. எம்ப்ளாய் ஒன் ஆர் மோர் எம்ப்ளாயீஸ் வந்து அதில் கண்டினியூஸ் பேசிஸில் வேலை செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி எக்கனாமிக் யூனிட்டை வச்சு இதை வந்து கேரக்டரைஸ் பண்ணுவாங்க சொல்கிறாங்க. இன்ஃபார்மல் செக்டார்ஸ் அப்படிங்கும்போது ஃபார்மர்ஸ், அக்ரிகல்ச்சரல் லேபர்ஸ், அப்புறம் வந்து ஓனர்ஸ் ஆஃப் ஸ்மால் என்டர்பிரைஸ், பீப்புள் ஒர்க்கிங் இன் தோஸ் என்டர்பிரைஸ், அப்புறம் செல்ஃப் எம்ப்ளாய்ட்னா அவங்களே வந்து ஏதோ பிஸ்னஸ் செய்வாங்களே, ஹூ டு நாட் எதுவும் ஒர்க்கர்ஸ் ஹையர் பண்ணாமல் அவங்களே வேலை செய்கிறாங்க, அவங்கள தான் செல்ஃப் எம்ப்ளாய்டு. இவங்களா எல்லாரும் தான் இன்ஃபார்மல் செக்டர்ஸில் வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா பஞ்சாப் டஸ் அ டீப் டைவ் ஃபார் இண்டஸ் டால்ஃபின்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்றும் கிடையாது, இண்டஸ் டால்ஃபின்ஸை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அவங்க வந்து ஒரு இனிஷியேட்டிவ் மாதிரி எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை பற்றி நான் சொல்கிறேன் என்னென்னு. பஞ்சாப் டஸ் த டீப் டைவ் ஃபார் இண்டஸ் டால்ஃபின். ஸோ சென்சஸ் ஆஃப் ஒன் ஆஃப் த வேர்ல்டு மோஸ்ட் த்ரெட்டன்ட் செட்டஷியன். ஸோ அப்படின்னா என்னென்னா இண்டஸ் ரிவர் டால்ஃபின். ஓகே, இட் இஸ் வெரி வெரி மச் இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் ப்ரிலிம்ஸில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கூட இது தப்பு கிடையாது, ஏன்னா இது வரதுக்கான அவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ வேர்ல்டு மோஸ்ட் த்ரெட்டன்ட் அப்படின்னா த்ரெட்டன்னா அச்சுறுத்தல், அழிய போகிற அந்த மாதிரி தான். ஓகேங்களா, செட்டாஷியன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா மேமல் தான். ஓகேங்களா, மெரைன் மேமல்ஸை தான் செட்டாஷியன்னு சொல்லுவாங்க. மெரைன்னா என்னது, தண்ணியில் இருக்கிறத சொல்லுவோம். மேமல்ஸ்னால் என்ன, பாலிட்டி. ஓகே, அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த இண்டஸ் ரிவர் டால்ஃபின். இதுக்கு சயின்டிஃபிக் நேம் என்னென்னா பிளான்டனிஸ்டா கேஞ்சட்டிகா மைனர். ஓகே, இது வந்து என்னென்னா ஃப்ரெஷ் வாட்டர் டால்ஃபின். ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்க ஒரு டால்ஃபின் தான் இது தட் இஸ் ஃபவுண்ட் இன் ரிவர் பயாஸ். எங்கே இருக்கா, ரிவர் பயாஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பயாஸ் தெரியும்ல, ஸோ அந்த ரிவரில் இது இருக்குது. இட் இஸ் ஆல் செட்
comments in the winter as part of the project by the center. ஸோ இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க, என்ன நான் சொல்கிறேன், பஞ்சாப் வைல்ட் லைஃப் ப்ரிசர்வேஷன் விங் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க. ஓகே, அவங்க என்ன ஸ்டெப் எடுத்திருக்காங்கன்னா டால்ஃபினையும் அதோட நேச்சுரல் ஹேபிட்டட் அது இருக்க வாழ்விடத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணணும், பாதுகாக்கணுங்கிறதுக்காக இந்த பஞ்சாப் வைல்ட் லைஃப் ப்ரிசர்வேஷன் விங் இவங்க வந்து ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. என்ன ஸ்டெப்ஸ் அப்படின்னு பார்ப்போம், டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். த இண்டஸ் ரிவர் டால்ஃபினை வந்து எப்படி என்னன்னு சொல்கிறாங்கன்னா என்டேஞ்சர்ட்னு சொல்கிறாங்க. வெரி மச் இம்பார்ட்டண்ட். ஸோ IUCN நம்ம படிச்சிருக்கோம், இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் த கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். இவங்க வந்து என்னத்தில் இதை லிஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா என்டேஞ்சர்டில் எதை வந்து படிச்சிருக்காங்க, இந்த இண்டஸ் ரிவர் டால்ஃபினை வச்சுருக்காங்க. ஓகே, அன்டில் ரீசெண்ட்லி இது ஆக்சுவலி முன்னாடி என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாங்க, எண்டமிக்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. பாகிஸ்தானில் மட்டும்தான் இருக்கும் இந்த டால்ஃபின் அப்படின்னு நினச்சாங்க. எண்டமிக்னா ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கும், மீது எந்த இடத்துலையும் வேர்ல்டில் இருக்காது. அதுதான் எண்டமிக்னு சொல்லுவாங்க. எந்த ஸ்பீஷஸ்க்கு வேணால் நீங்கள் இதை வச்சுக்கலாம். இப்போ வந்து துளசி இஸ் எண்டமிக் டு தமிழ்நாடு அப்படின்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் துளசி இருக்கும், பிளான்ட் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. ஸோ அந்த மாதிரி பாகிஸ்தானில் மட்டும்தான் அது இருக்கும்னு நினச்சாங்க, பட் இட்ஸ் நாட் ரைட். 2007 பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ் டால்ஃபினை வந்து பஞ்சாப் ஹரிக் வைல்டு லைஃப் சாங்சுரியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த லோயர் பயாஸ் ரிவரில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சின்ஸ் இட்ஸ் டிஸ்கவரி ரிசர்ச் இஸ் பீயிங் டன் பை பஞ்சாப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் ப்ரிசர்வேஷன்ஸ் இன் பார்ட்னர்ஷிப் வித் WW வேர்ல்டு வைடு ஃபண்ட். ஓகேங்களா, வைல்ட் லைஃப் ஃபண்ட். ஓகே, இந்தியா ஆன் த கரண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஹேபிட்டட் யூஸ் அண்ட் பாப்புலேஷன் அவேர்னஸ் ஆஃப் த மேமல். இது ஒன்றும் கிடையாது, இவங்க இருக்காங்களே இந்த வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த WWF இவங்களோட பார்ட்னர்ஷிப் எடுத்து ஸோ இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுங்கிறதுக்காக நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. ஓகே, டிஸ்கவரியும் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இண்டஸ் ரிவர் டால்ஃபின் அப்படின்றத பஞ்சாபோட ஸ்டேட் அக்வாட்டிக் அனிமலாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அதை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இப்போ 2019 இண்டஸ் ரிவர் டால்ஃபினை என்னவா அறிவிச்சிருக்காங்கன்னா அவங்களோட ஸ்டேட்டுக்கான அனிமலாக வந்து பஞ்சாப் அனுப்பிச்சிருக்காங்க. அப்போ தமிழ்நாடோட ஸ்டேட் அனிமல் என்னவா இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா டெஃபினட்டாக வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் பார்க்குறேன். ஸோ அதுதான். ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். பஞ்சாபில் 2019 தான் இந்த இண்டஸ் ரிவர் டால்ஃபினை ஸ்டேட் அக்வாட்டிக் அனிமலாக போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம். என்யூமரேஷன்னா வந்து கணக்கிடுறது தான், எண்ணுறது தான். ஸோ இந்த ஃப்ரெஷ் வாட்டர் டால்ஃபினை வந்து கணக்கிடுறாங்க, வேர்ல்டு வைட் ப்ராஜெக்டாக எடுத்திருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகே, ஸோ பஞ்சாப் கவர்மெண்ட்டுமே வந்து என்ன பண்ணாங்க, கன்சர்வேஷனுக்கு ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க, ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக டால்ஃபினையும் அதோட வாழ்விடத்தையும். Alongside research, importance will be on engaging the riparian communities by engaging community-led biological monitoring. இது என்ன அப்படின்னா ஒன்றும் கிடையாது, அந்த இருக்கும்ல கம்யூனிட்டிஸாக இருக்கும் ஓரங்களில். ஸோ அதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறது, ரிசர்ச் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். என்கேஜ் பண்ணியிருக்காங்க எல்லாரும், நிறைய குரூப்பாக சேர்ந்து இதெல்லாம் வேலை பார்த்துட்ருக்காங்க. ஓகே, ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி பண்ணுறாங்கல்ல, எப்படி சொல்கிற குரூப்பாக அந்த வேலையில் ஈடுபடுறாங்க பாருங்கள், ரொம்ப டெடிகேட்டிவ் இண்டிவிஜுவல்ஸ்லாம் இருக்காங்களா இந்த ப்ரோக்ராம்ஸ்க்கு. ஸோ அவங்கள என்னென்னு சொல்கிறாங்கன்னா பயாஸ் டால்ஃபின் மித்ராஸ் அப்படின்னு அந்த குரூப்பை சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஆல்சோ வில் எம்பேக் ஆன் டால்ஃபின் இக்கோ டூரிசம். ஓகே, ஸோ இது என்னென்னா அந்த டால்ஃபின் இக்கோ டூரிசமில் இந்த ப்ராஜெக்ட்டும் ஒரு பார்ட்டாக இருக்குது, அதுதான் சொல்கிறாங்க. இப்போ வந்து அந்த இண்டஸ் ரிவர் தானே, சாரி, டால்ஃபின், 1 minute. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இதோட சயின்டிஃபிக் நேம் என்ன அப்படின்னா பிளாட்டனிஸ்டா மைனர். ஓகேங்களா, இதுதான் அதோட சயின்டிஃபிக் நேம். ஹேபிட்டட் அப்படின்னா இதோட வாழ்விடம் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இருக்குன்னா 4 river dolphin species and subspecies in the world that spend all of their lives in fresh water. ஸோ இண்டஸ் ரிவர் டால்ஃபின்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 4 ரிவர் டால்ஃபின் ஸ்பீஷஸ் அண்ட் ஓகேங்களா, ஒன்லி 4 தான். ஓகேங்களா, ஒன்லி 4 தான் டால்ஃபின் ஸ்பீஷஸ் இருக்குது, சப்ஸ்பீஷஸ் இந்த வேர்ல்டுலே இருக்குது. அது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த ஃப்ரெஷ் வாட்டர்ஸில் தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கும்போது எங்கெங்கே இருக்குன்னா இட்ஸ் த செகண்ட் மோஸ்ட் என்டேஞ்சர்ட் ஃப்ரெஷ் வாட்டர் ரிவர் டால்ஃபின். ஓகேங்களா, 2வதுலேயே மோஸ்ட் என்டேஞ்சர் ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்றது ரிவர் டால்ஃபின்னா இதுதான். ஓகேங்களா, செகண்ட் ரொம்ப முக்கியம். தெர் ஆர் ஒன்லி அரௌண்ட் 1800 தான் வந்து பாகிஸ்தானில் இருக்குது. ஓகேங்களா, தேர் பாப்புலேஷன் அப்படின்றது 8 to 10 வந்து இந்த பயாஸ் ரிவரில் இருக்குது.
நல்லா கவனிங்க. இப்போ வந்து நம்ம பயாஸ் ரிவர்கிட்ட 8லேருந்து 10 இருக்குது. பாகிஸ்தானில் 1800 அவ்வளோ எண்ணிக்கை இருக்குது. ஓகே, இதை என்டேஞ்சர்டில் வச்சுருக்காங்கன்னு நம்ம படித்தோம். த்ரெட் இதுக்கான அச்சுறுத்தல் என்னவா இருக்கும் அப்படின்னா, நிறைய டேம்ஸ் எல்லாம் கட்டுறோம்ல, ஸோ அது அப்புறம் பார்த்தீங்கன்னா பேரேஜஸ்னால் ஒன்றும் இல்லை, நிறைய அங்கங்கே வந்து நம்ம தடுப்புகள்லாம் கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறது அதுக்கு ஒரு விஷயமா த்ரெட்டாக இருக்குது. இன்னொன்று என்னென்னா போச்சிங், இந்த மாதிரி கடத்துறதாகட்டும், என்டாகல், அதே போல் ஃபிஷ்ஷில் எப்போயாவது மாட்டிக்கிட்டு கிடச்சிச்சின்னா அவ்வளோதான். அப்புறம் ரிவர் பொல்யூஷன், நம்ம வந்து கண்டிப்பாக மாசுபடுத்திக்கிட்டு இருக்கோம், அது ஒன் ஆஃப் த ரீசன். கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் இண்டஸ் டால்ஃபின் அப்படின்றது ப்ரௌன் கலரில் இல்லை க்ரே கலரில் இருக்கும். தேர் ஃபங்க்ஷனலி அது வந்து என்ன, அதுக்கு கண்ணு தெரியாது. பிளைண்ட்னா கண்ணு தெரியாதுன்னு அர்த்தம். எக்கோ லொக்கேஷன் அப்படின்னா பேரை வச்சு அந்த லைனை வச்சு அவங்களால ஈஸியாக சொல்லும்போது, எக்கோனா சவுண்டு தானே, ஸோ சவுண்டை வச்சு தான் அது என்ன பண்ணுன்னா, நேவிகேட்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது, கம்யூனிகேஷன்னா அது கம்யூனிகேட் பண்ணிக்கிறது, ப்ரே, ஹண்ட்னா வேட்டையாடிக்கிறது, அதுக்கான ப்ரேனா அதுக்கான இறைச்சி அதோட சாப்பாடை தான் ப்ரேன்னு சொல்லுவாங்க. ப்ரான் சாப்பிடும், கேட்ஃபிஷ் சாப்பிடும், கார்ப் இதெல்லாம் சாப்பிடும். தே லிவ் ஃபார் அட்லீஸ்ட் 30